தளபதியை வந்து தியேட்டரில் பார்க்கறதோட இங்கே பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாரு. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறதா. நான் வந்து 2 இயர்ஸ் முன்னாடியே நான் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக சிஎம்மாக கண்டிப்பாக வருவார் தளபதி. சினிமா இண்டஸ்ட்ரியே கலக்கின அவரு கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு சூப்பர் லெவலுக்கு கொண்டு போவார். நம்மளோட யங் சிஎம்மாக இருக்கிறனால ஒரு சாமியாக அழகாக இந்த மாதிரி ஒரு சிஎம்மை நான் எங்கேயுமே எந்த ஸ்டேட்லேயுமே பார்த்தது கிடையாது. விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த அரசியலே ஒரு சினிமாவாக பார்க்குறாங்கன்னு ஒரு யோசனை. கண்டிப்பாங்க சினிமாலேருந்து வந்திருக்கும் போது அவரோட ஸ்டைல் வந்து கண்டிப்பாக இதில் இருக்க தான் செய்யும். எந்த ஹீரோ வந்து சிஎம்மாக வந்தாலுமே அந்த ஒரு ஸ்டைல் ஒரு சினிமாவோட ஸ்டைல் வந்து கண்டிப்பாக அந்த இதில் இருக்கும். நம்ம தளபதி சொல்ல வேணாம், எல்லாமே ஸ்டைல் தான். அவர் என்ன பண்ணாலுமே ஸ்டைல் தான். ஸோ தமிழ்நாடை வந்துட்டு அந்த அளவுக்கு சினிமா மாதிரி அந்த அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காருல்ல, ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, நான் வந்து சிஎம்மாக வந்தேன்னா நான் வந்து நடிக்க மாட்டேன், நான் வந்து சிஎம்மாக வந்து நடிக்க மாட்டேன், நான் சிஎம்மாக இருந்து காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். இப்போ மேக்ஸிமம் ஓட் பண்ண எல்லாருமே டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய இடத்துல ரேப் நடக்குது அப்படின்னு. இப்போ விஜய் ஆட்சியில் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்களா இல்லை விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுவீங்க? ஒரே நிமிஷம். ஆக்சுவலி பெண்கள் பாதுகாப்புன்றது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சைடில் இருந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். விஜய் வந்தாலும் சரி, பிரதமர் மோடியே வந்தாலும் சரி, அது வந்துட்டு ஸ்டாலினை வந்துட்டு நான் வந்து ஸ்டாலின் சாரை வந்து நான் சொல்ல மாட்டேன். அவரால் தான் வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து ஒழுங்கு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு குடிமகனும் அவங்க தான் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். நான் வந்து எந்த ஒரு பொண்ணையும் தப்பாக பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக தளபதியோட ரசிகர்கள் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தளபதி வந்து நிறைய வந்துட்டு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப கடுமையாக இருக்கனால கண்டிப்பாக பயம் இருக்கும். ஸோ வந்துட்டு எதுவுமே பெரிய பிரச்சனையாக நினைக்கிறேன். பார்ப்போம், கம்மியாகும் கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம யாரையுமே இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து நம்ம வந்து எந்த ஒரு சிஎம்ஐ வந்து நம்ம வந்து பழி சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி மேன் இந்த தமிழ்நாடும் நாட் தமிழ்நாடும் இந்தியா ஸ்டேட் ஃபுல்லாகவே அது எல்லா மேனுக்கான ஒரு இது. ஒரு பொண்ணு நைட்டில் நடந்து போனானா அவன் பின்னாடி போய் கிண்டல் பண்ணுறதோ, அவளை போய் தொந்தரவு பண்ணுறதோ, அதெல்லாம் வந்துட்டு அவன் எந்த கட்சியில் செஞ்சுட்டான் அப்படிலாம் சொல்லி நம்ம பார்க்கவே கூடாது. அது இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பையனும் அவன் ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஊர் பொண்ணு எந்த ஊர் பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன். தவிர இதனால வந்து எந்த சிஎம்மே நம்ம வந்து பழி போட முடியாது. அவ்வளோதான். விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய ஓட்டு செலுத்துறாங்க. விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாலே நிறைய பேர் கலாச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க தான் பதில் எடுத்து நினைக்கிறீங்க. பதிலடி வந்து நல்லா கொடுத்தாச்சு. நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து விஜயோட ரொம்ப ரொம்ப தீவிரமான ஓஜி ஃபேன். என்னை வந்து விஜயோட ரசிகராக இருக்கும்போது ரொம்ப எனக்கு கலாய்ப்பாங்க. ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலிஸும் எனக்கு கலாய்ப்பாங்க. பட் என்ன கலாச்சாரம் நான் அப்பயும் சரி இப்பயும் சரி ஒன்லி தளபதி மட்டும் நான் சொல்வேன். தளபதி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பெரிய லெவலில் வரப்போறாருன்னு. சினிமாவில் அதே மாதிரி பெரிய லெவலில் வந்துட்டாரு. சிஎம்மாவும் கண்டிப்பாக வருவார்னு சொன்னேன். சிஎம்மாவும் வந்துட்டாரு. என்னோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அவர் நல்லபடியாக பண்ணுவாருன்னு ரொம்ப நம்புறேன். எல்லா சிச்சுவேஷன்லையுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக. மேபி ஒரு ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அவரே ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை, அவர் அப்படி பண்ண மாட்டாரு. நான் ரொம்ப 100% நம்புறேன். அப்படி அவர் எதாவது பண்ணாருன்னா கண்டிப்பாக எங்கள் சைடில் வந்து நாங்கள் கொஸ்டின் கேட்போம். ஏன் தளபதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனாலும் த்ரிஷா வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. அந்த த்ரிஷா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுங்க. நம்ம ஏன் தேவையில்லாமல் அவங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ் பற்றி சினிமா லேடிஸில் யாருக்கு தாங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி